வாழ்க்கையில உண்மையா பாரு, நேர்மையா பாரு, யாரையும் ஏமாத்தாரு, திருடாமையில பொய் பேசாமரு, இப்படி சாமி இப்படி வாங்க, இப்படி இருந்தால்தான் அந்த இல்லறத்தில் நல்லறம் காப்பதுதான் இறைவனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நம்ம தெய்வங்கள குடும்பத்தோட வாழல, நல்லா வச்சுங்க. முருகனுடைய முதல் மனைவி தெய்வானை கொள்ளுவா, சிவனுடைய முதல் மனைவி தாட்சாயணி செத்துருவா, விஷ்ணுனுடைய மனைவி லட்சுமியை நெஞ்சில பிருகுமுனியை ரெண்டு வச்சுன்னா அவங்களும் ஓடிடுவா. அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுதான் சொல்றாரு சித்தர். நம்ம ஐயா தான் சொல்றாரு, இல்லறத்தில் எவன் நல்லாரும் காக்கிறானா அவன் சிவனுக்கு அப்பாற்பட்டவனுங்கிறார். அதுக்காக தான் கஷ்டம். இல்லற ஞானியா இருப்பது மிக மிக கடினம். அதுல இருந்தது அகத்தி இருந்திருக்காரு, காபூசன் இருந்திருக்காரு. இதே மாதிரி திருவள்ளுவர் இருந்திருக்காரு. இந்த இல்லற ஞானிகளுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும், பலவிதமான சோதனைகள் இருக்கும், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் அமைக்கணும். எப்படி அமைக்கிறது? இவன் தேடி தேடி போய் எல்லாத்தையும் சேர்த்துனாலும் ஒரு காலத்தில் இல்லாமதான் போகுது. எது வருதோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும். புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு முக அமைப்பு, நடை உடை பாவனைகளும் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்த கருப்பா இருக்கும், ஒருத்த சிகப்பா இருக்கும். ஒருத்த பிறக்கும் போது ஊனமா பிறப்பான், ஒரு குழந்தை பிறந்து இறந்தே பிறக்கும். கடவுள் முனைக்குள்ள உணவு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகுது. இதுதான் காரணம் என்ன? நீ செய்த உன்னுடைய கர்மாவுடைய வினைப்பயன் அனுபவிக்கிறார். இந்த வினைப்பயனை நீ அனுபவிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும். கேட்குறாங்க நம்ம கிட்ட வந்து, நான் கோயிலா சுத்துறேன், நல்லது பண்றேன், என்னால முடிஞ்ச அன்னதானம் பண்றேன், எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வந்து கேட்குறாங்க. நான் பணமான இடத்துல பணம் கொடுக்க முடியல, நான் கொடுத்தவங்க பணம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ இரவு பகல் ஏற்றத்தாழ்வு இன்பத் துன்பம் எப்படி வருகிறதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை ஜென்மங்கள் கடந்து வந்தாயோ அத்தனை ஜென்மத்தினுடைய பிறப்பு தான் இந்த ஜென்மம். இதை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். சில பேர் இதை நம்ப மாட்டாங்க. கர்ம எவடா இருக்கு, ஆடுற வரைக்கும் ஆடுங்க. பாருங்க, கொலை செய்யறவன ஆண்டவன் தண்டிக்காது, ஏமாத்துறவன தண்டிக்காது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவனா எவ்வளோ ஏமாத்துறான், அவன் கார்ல போறான், அவனுக்கு சொத்து அதிகமாக இருக்கிறான், ஏன் நீயே ஏமாத்து? இதுதான் சொல்லுவான், நீ தான் ஏமாத்து. கடவுள் பொதுவானவர், கடவுள் பொதுவான அமைப்பில் இருக்கக்கூடியவர். உனக்கு பூமியை கொடுத்துட்டான், உனக்கு உடம்பை கொடுத்துட்டான், உனக்கு சுகத்துக்குரிய உணர்வையும் கொடுத்துட்டான். உனக்கு என்ன தேவையில்லை நீ பெருக்கி வாழ்ந்துக்கோங்கன்னா கடைசியில் ஒன்று சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்தவன் கடைசியில் எல்லாத்தையும் பிடிக்குவான். உடம்பை பிடிக்குவான், ஆத்மாவை பிடிக்குவான், நம்ம சொத்து பத்தெல்லாம் பிடிக்குவான். கடைசியில் நம்ம கிட்ட விட்டு செல்வது கர்மா தான், நீ செய்த பாவ புண்ணியம் தான். ஆனால் தான் மனித பிறவியில தான் பாவத்தை கரைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இது இவங்க எடுத்து சொல்றாங்க, அதை நாமளும் அறிந்து நடந்துக்கணும். ஏன் நமக்கு இப்படி வந்தது நினைத்து இயங்குவதை விட எதனால் வந்ததுன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ செய்ததுனால தான் வரும். கடவுள் பொறுமையாக வெளிப்படுவார். பரபிரமத்திலே இருக்கிற பிரம்மஸ்வரூபன் அமைதியாக இருந்து உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு தான் சிவன் பேரு, அவனுக்கு தான் விஷ்ணு பேரு. அவன் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறான். அதற்குத்தான் நாம் சக்தி என்கிறோம். இந்த சக்தி எதுக்காக சொல்லப்படுது? அதிகம் இந்து மதத்தில் போய் ஒரு பெண்ணை சக்தியா வச்சுட்டாங்க. இஸ்லாம் மதத்திலையோ அங்கே இருக்கக்கூடியது அல்லாங்கிறது ஒரு ஆணாதான் சொல்றாங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா அது ஒரு ஆண். ஆனால் இந்து மதத்தில் மட்டும் ஆதி பராசக்தி, ஆதி என்றால் முதலாக தோன்றியது, பரா என்றால் வெட்டவெளி, வெட்டவெளியிலே உருவான சக்திக்கு பெண்ணமைப்பை கொடுத்திருக்கோம். இதை யோசனை பண்ணி பார்த்தீங்களா? எவரிபடி ஹாவ் பவர்ஸ், எல்லாத்துக்கும் சக்திகள் இருக்கு, நாம யூட்டிலைஸ் பண்றதில்ல. எவ்ரி சக்சஸ் இஸ் பிஹைண்ட் யுவர் உமன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாலும் ஒரு வெற்றியினுடைய அமைப்பு உட்கார்ந்துருக்கு. ஆனா பெண்ணுக்கு எல்லாரும் கொடுத்துட்டான், மோகத்தை கொடுத்துட்டான், சந்தேகத்தை கொடுத்துட்டான், ஆசையை பேராசையாக்கக்கூடிய மனசை கொடுத்துட்டான். இதுல எல்லாம் அவங்க கட்டுப்படுத்தினா
தெய்வ கடாட்சம் அந்த பெண் தான். அந்த பெண்ணினால் எப்படியாப்பட்ட ஆண்மகனும் தெரிந்து வாழ்ந்துருவான். அவங்களுடைய வைப்ரேஷனான அவங்களை மாற்றிடும். இது அறிவு நடத்துறீங்க. அதே மாதிரி ஆதி பராசக்தி ஏன் பெண்ணுக்கு கொடுத்தான்? ஒரு உயிர் எங்கிருந்து வருது யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனால் தகப்பன் கொடுக்கிற அந்த உயிரனு தான் தாயின் கருவறையில சென்று சினை முட்டையை தொட்டு ஒரு உருவத்தை உருவாக்குறது. இந்த அமைப்பு எங்க நடக்குது? தாயினுடைய வயிற்றுல நடக்குது. தாய்ங்கிற வயிறுங்கிற அண்டத்திலே இந்த ரகசியமான இந்த உடல் அமைப்பினுடைய தோற்றமும் ஆத்மாவுடைய தன்மையும் அங்க உருவாகுது. அதனால்தான் ஆதி பராசக்தி பெண்ணாக வைத்திருந்தோம். அப்ப அந்த பெண் எப்படி நடந்துக்கணும்? ஆசை அதிகரித்து பேராசையினாலேயோ இல்ல அடுத்தவன் இப்படி இருக்கான் இவனை இப்படி இருக்கான் அவங்கள கம்பேர் பண்ணி வாழ்றதுனாலையோ இல்ல நாம எடுத்தெறிஞ்சி பேசுறதுனாலையோ அமைய போறதில்லை. ஒரு பெண்ணாகப்பட்டவன் லட்சுமி கடாட்சமா அமைந்து விட்டால் அந்த குடும்பம் பல ஜென்மங்களுக்கு வாழ்ந்து விடுவதை வச்சுங்க. நான் அது புரியவே இல்லை. நாதன் உன்னில் இருக்கையில் நட்டங்களும் பேசுவோம். நாதம் என்றால் அந்த இறை சக்தி. நாதம்ங்கிறது ஒளி. அந்த ஒளிக்கு உருவானவளாக இருக்கக்கூடியவள் தான் சக்தி. நான் ஒளிங்கிறது சவுண்ட். இன்னொரு ஒளி இருக்கு, லைட். இந்த லைட்டானது தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் என்லைட்மெண்ட். நமக்கு பெரிய ஒரு பிரம்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அனைத்தையும் அளிக்கக்கூடிய சக்தி ஒளிக்கு உண்டு. ஒளியினுடைய சவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மின்னல் அடிக்கும் பொழுது மின்னலை சீக்கிரமா பார்த்தலாம். ஆனா சவுண்டு லேட்டா தான் வரும். ஆனா மின்னலை பார்க்கும்போது வெளிச்சத்தை பார்க்கும்போது பெருசா பயம் இருக்காது. ஆனா சவுண்ட் இருந்தா பயம் இருக்கு. அப்போ அந்த சவுண்டுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூபிள் உண்டு. அந்த சவுண்டு தான் இன்னைக்கு உலகத்தை இயங்குது. ஓங்காரம் இல்லை என்றால் இந்த லோகம் இயங்காது. அதுதான் சக்தியாக திகழ்கிறது. அந்த ஓங்கார வடிவமாக இருக்கக்கூடியவன் முருகன். நாம அவன்கிட்ட போய் அவனே ஒன்றும் இல்லாமல் அவமரத்தை கட்டி அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பாவும் வேண்டாம் அம்மையும் வேண்டாம், எனக்குன்னு ஒரு தானே என நாடு எனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு என் மக்கள் என்று நான் வாழ்ந்து கொள்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம பையன் வாழ்ந்தா நமக்கு பிடிக்காது. ஆனால் முருகனுடைய அமைப்பு எப்படின்னா, அவன் உலகத்தை சுற்றி வரும் பொழுது, மயில் வாகனத்தை சுற்றி வரும் பொழுது எண்ணற்ற சித்தர்களை சந்திக்கிறான், எண்ணற்ற ஞானிகளை சந்திக்கிறான். மிகப்பெரிய அறிவின் சிகரமாகவே வந்து திகழ்கிறான். அப்போ அவனுக்கு சுப்பிரமணிய சித்தருக்கு சித்தர் இதுல அது இருக்கு. சுப்பிரமணியம் எப்படி தட்சாமூர்த்தியை சொல்றோமோ, எப்படி விக்னேசர் சொல்றோமோ, அதே மாதிரி முருகனும் ஒரு சித்தாந்த புருஷன் தான். ஆனால் நாம் பார்த்தது இல்லை, அறிந்தது இல்லை. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற சீரழி பாபா, ராகவேந்திரா, இவங்களெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. நம்ம ஐயா முதற்கொண்டு இதுல வித்தியாசமானவன் நம்ம ஐயா. நான் ஏன் சொல்றேன்னா, அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்களும் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அனைத்து வியாதிகளையும் போக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவர் யாருக்கு அதை போக்கணுமோ அவங்க போக்குறாரு. எல்லாம் பாவத்தை அதிகரித்து வந்து எனக்கு போக்கு அதை எப்படி அதை தீர்வு காண்பார்? அவரும் கஷ்டப்படாது இல்லையா? தனி மனிதனாக போராடி இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னில் இயக்கி இன்னைக்கு உலகம்